எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதரிகளே, இதை காலங்களை உங்களை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், மாறாத ஆண்டவர். உங்களை நிறைவாய் ஆசீர்வாதத்தை கனப்படுத்தி உயர்த்துவாராக. தொடர்ந்து செபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 33வது அதிகாரம் 16வது வசனத்தில் அழகாய் சொன்னது, கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமான். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கும். கண்மலை என்று சொன்னால் பெரிய கடிதை பார்ப்பீன் என்று சொன்னால் தனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உயர்ந்த மலைகளின் மேல் கண்மலையின் மேல் தன்னுடைய கூட்டை கட்டுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்கள், இதை குறிக்கிறது. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். பாதுகாப்பான இடத்தில் கர்த்தர் உங்களை ஒழித்து வைப்பார் என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு பாதுகாப்பு இல்லை பிரதர், என் வீட்டில் யாரும் இல்லை பிரதர், எனக்கு துணையாக யாரும் இல்லை பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆதரவாய், உங்களுக்கு துணையாய், உங்களுக்கு தேர்தலாய் கர்த்தரே உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை நடந்து கொண்டதற்கு கசப்பான அனுபவங்களை எந்தத்தில் வைத்து யோசித்து இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் உங்களை கலங்கி கொண்டிருக்கிறார். அது அல்ல உங்களுடைய முடிவு. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும், எந்த மனிதனையும் உயர்த்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் தெளிவாய் சொன்னது. உங்களுடைய இடம் உயர்ந்த கண்மலையான இடங்களில் இருக்கிறது. கர்த்தர் உயர்ந்த கண்மலையான ஸ்தலங்களை நம்மை வைத்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அது மேலே இருக்கிற வசனம் ஏசாயா 33:15வது வசனம் அழகாய் சொல்கிறது, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கல் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள், இந்த வார்த்தை மிக முக்கியம். இன்னொருத்தருக்கு நம் இடையூறாய் பிரச்சனைகளை செய்து அது நிமித்தம் வருகிற ஆதாயத்தை நாம் வெறுக்க வேண்டும். நன்றாய் கவனிங்கள். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை துன்புறுத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறரை காயப்படுத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறரை ஒண்ணுமில்ல சொல்லி அவர்களை அதை டீகேட் பண்ணி பேசி தன்னை மேன்மையாய் காண்பிப்பதில் அதீத சந்தோஷமாக இருக்கும். அது அந்த வாழ்க்கை. கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இடுக்கண் செய்வதனால் வருகிற ஆதாயத்தை நாம் வெறுத்து விட வேண்டும். பிரியமானவர்களே, அதனால் வருகிற சந்தோஷம், பிறர் அவமதிக்கிறதுனால் வருகிற சந்தோஷம். பிறருக்கு என்ன சொல்றாங்க, சிலர் கேலி கிண்டல் பண்ணி பேசுறதுல அதிகமான சந்தோஷம். சிலர் குடும்பத்தை, சிலர் வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா சிலர் கணவன்மாருக்கு மனைவி வீட்டை தாக்குவதில் இருக்கிற சந்தோஷம் கொள்ளையில்லாத சந்தோஷம். மனைவிக்கு அதே போல கணவன் வீட்டாரை தாக்குவதில் அதிக சந்தோஷம். அந்த மாதிரி வர ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்ன நீங்களும் நல்லவங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆனா படிப்பதில் வருகிற அற்பமான சந்தோஷம், அற்பமான ஆதாயத்தை நாம் வெறுத்து விடுவோம் என்று சொன்னால் நீங்கள் உயர்ந்த கண்மலையின் வெளியில் வாசமாயிருப்பீர்கள். உயர்வை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எட்டாத உயரத்தின் கர்த்தரை கொண்டு போய் வைப்பார், மேன்மைப்படுத்துவார். நான் அவருக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவை இந்த வார்த்தையை ரப்பிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருக்காரன் ஜெபிக்கிறேனப்பா. ஆசீர்வாதை மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நிறைவான ஆதாயத்திற்காய் ஒரு நாளும் ஆண்டவரே நீரின் கூட்ட கிருபையில் இறந்து போகாதபடி உண்மையே அவர் சார்ந்து கற்று கிருபைத்தார். கார்த்தி ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனோட பிதாவே. ஆமென். God bless you.